ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது டைமாக நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் காணிக்கும். நம்மளோட பிளாக் கலர் பாட்டில் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அதனால ஒயிட் கலர் பாட்டிலில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ஆர்டர் போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் கொரியர் அனுப்பியாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறீங்க, அதை ஒன்று டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட ஹேர் ஆயில் வாங்கி ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கும் நீங்கள் கொடுக்கணும். என்னோட ஹேர் ஆயிலுக்கு நேமு, ஸ்டிக்கரு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஆர்டர் போடுறவங்களுக்கு ஹேர் ஆயில் ஸ்டிக்கரோட தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். நம்மளோட ஹேர் ஆயிலில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறோன்னு சொல்கிறேன். முக்கியமான ஒரு பொருள் நீலாம்பரி, தமிழில் வந்து அவ்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம முடி வந்து நல்ல கருமையாக வச்சுக்கிறோம், பிளாக் ஆகும் முடி. இதோட பேர் வந்து தந்தபாலான்னு சொல்லுவோம். இந்த தந்தபாலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா திக்காக வச்சுக்கிறோம். இது வந்து வேப்பிலை, நீமு வந்து நம்மளோட தலையில் உள்ள இச்சிங்ஸு, பூச்சிக்கடி இந்த மாதிரி உள்ளவற்றெல்லாம் சரியாகும். ஆண்ட்ரஃபுக்கும் ரொம்ப நல்லது. பேனு ஈரெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே போயிடும். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஹெர்பலாக உள்ள இயற்கையானதை வச்சு தான் நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம். இதுவும் ரொம்ப முக்கியமான பொருள் ஹேர் ஆயிலுக்கு. கேசவர்த்தினி வந்து முடி நல்லா லாங்காக வளரும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து கற்பூரம், கற்பூர இலை, 5 இதழ் செம்பருத்தி, நல்ல ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவாக இருக்குது பாருங்கள். செம்பருத்தியோட இதழ் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மேலே உள்ளதையும் அடியில் உள்ள தண்டையும் நம்ம எடுத்துருவோம். அடுத்து செம்பருத்தி இலை, இதுவும் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்மி, தமிழில் வந்து வல்லாரன்னு சொல்லுவாங்க, தண்ணீரில் வளர்ற வல்லார. பூரவல்லி இலை சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ராமர் துளசி, கிருஷ்ண துளசி, நம்ம 2 துளசியுமே யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சளி பிடிக்காமல் இருக்கும். நம்ம நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஹேர் ஆயிலு. நம்மளோட ஹேர் ஆயில் நல்ல மணமாக இருக்கும். வாசனைக்காக நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல. கிருஷ்ண துளசியும் அமர் துளசியும் தான் நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். பின்ன கற்றாழை ஜெல்லு, ஆலோவேரா ஜெல்லு, தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடு உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜெல் அப்படியே கட் பண்ணி நம்ம சேர்த்துருவோம். நம்ம சேர்க்குற எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி தான் சேர்ப்போம். ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை. ஹேர் ஆயிலுக்கு ரொம்பவே முக்கியமானது கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும். நம்ம எவ்வளோ எண்ணெய் காய்க்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு. ஹேர் ஆயிலுக்கு தேவையில்லாத இலை, செடி அது எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. முக்கியமான பொருட்களை செலக்ட் பண்ணி தான் நாங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நெல்லிக்காய், ரோஸ்மெரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். லீஃப் வந்து கிடைக்கல, வெட்டி வேர். இப்போ வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் காணிச்ச எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜூஸை பிழிஞ்சிட்டு அப்படியே அந்த தோலோடு சேர்த்துருவோம். விளக்கெண்ணையும் சேர்க்குறோம். இது வந்து ரோஸ்மெரி பவுடரும், நான் வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி வச்சு அது எண்ணெய் கூட அப்படியே சேர்த்துருவேன். அதை தான் உங்களுக்கு காணிக்கிறேன். வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், மிளகு இது எல்லாத்தையுமே நல்லாவே பவுட்ரு பண்ணியாச்சு. அடியில் இருக்கிறது அந்த பவுட்ரு தான், மேலே இருக்குது ரோஸ்மெரி பவுட்ரு. ஸோ நான் காணிச்ச எல்லா பொருட்களையுமே நல்லா அரைச்சிட்டு எல்லாத்தோட ஜூஸை மாத்திரம் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஸ்பெஷல் இது தான். என்னென்னா எல்லா பொருட்களையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதோட ஜூஸை மாத்திரம் தான் நம்ம எடுக்கிறோம். வந்து எங்களோட சீக்ரெட்னு கூட சொல்லலாம். நான் உங்களுக்காக சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். இல்லை ஹேர் ஆயிலுக்கு இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கானிக் பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியரும் பண்ணலாம். ஹேர் ஆயிலுக்கு இந்த ஜூஸ் எடுக்கும் போது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். ஆலோவேரா ஜெல்லு, நெல்லிக்காய், சின்ன உள்ளி, பிரம்மி, இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதில் எல்லாமே தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். அதனால இதுவே போதும் நமக்கு. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு நார்மல் தேங்காய் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற பொருள் நல்ல தரமான பொருளாக இருக்கணும், எல்லாருக்குமே முடி வளரணும். இந்த பொருள் மட்டும் இல்லாமல் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அதை வந்து இப்போதைக்கு நான் சொல்லலை. நீங்களும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா பிளாக்காக இருக்கும், நல்ல திக்காக வளரும், நீளமாகவும் வளரும், நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும்.
தலையில் உள்ள பொடுகு, ஈறு, பேனு எல்லாமே மாறும். ஒரு சிலருக்கு தலையில் இச்சிங்ஸ் இருக்கும், புண்ணு இருக்கும், அலர்ஜி, பூச்சிக்கடி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளோட ஹேர் ஆயிலில் க்யூர் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சுத்தமான தேங்காய் கண்டிப்பாக உரையுங்க, உரையாமல் இருக்காது. பிளேஸ்க்கு வேணால் உரையாமல் இருக்கும், லிக்யூடாக இருக்கும். எங்களோட ஏரியாவில் இந்த மாதிரி தான் தேங்காய் இருக்கும், இல்லை கெட்டியாக தான் இருக்கும். என்னோட வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்மளோட பாரம்பரிய முறையில் ஹேர் ஆயில் வந்து அடுப்பில் தான் காய்க்கிறோம், விறகடுப்பில் தான். இன்னும் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க பச்சை மருந்தெல்லாம் ஆட் பண்ணிடணும், இல்லாட்டி தெறிக்க ஆரம்பிச்சிரும். செஞ்சது இந்த ஹேர் ஆயில் ரெடி ஆகிறதுக்கு 2 மணிக்கூர் ஆகும். ஹேர் ஆயில் காய்க்கிறது ஒன்றும் ரொம்ப ஈஸி இல்லைங்க, வேலை இருக்கும். 2 நாளுக்குள்ள வேலை கரெக்டாக இருக்கும். இந்த நைட்டு தான் காய்க்கிறேன். நைட்டு காய்ச்சிட்டு அப்படியே மூடி வச்சிருவேன். மறுநாள் காலையில் எடுத்து தான் வடிகட்டுவேன். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க எல்லா சத்துமே இந்த ஹேர் ஆயிலில் நல்லாவே இறங்கும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இனி நல்லா வடிகட்டணும். ஒரு 5-6 டைம் நல்லா வடிகட்டி எடுக்கணும். என்னோட பிளாக் கலர் ஹேர் ஆயில் பாட்டில் காலி ஆயிடுச்சு. இனி மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடும். வந்து 2 பாட்டில் தான் இருந்துச்சு, அதில் தான் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஆர்டர் போட்டிருக்கவங்களுக்கு நான் ஒயிட் கலர் பாட்டிலில் தான் சென்ட் பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் செய்கிறோன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் ரிவ்யூவை கமெண்டில் போடுங்க. வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.